வணக்கம் சென்னை வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 பவர்ட் பை கிரெடில்லா. மே 10ஆம் தேதி சென்னை சிட்டி சென்டர் எக்மோர் ரேடிசன் ப்ளூ ஹோட்டலுக்கு வாங்க. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஹாலிவுட் சினிமா துறை இழப்பை சந்தித்து வருவதாகவும் இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கூறியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் வெளிநாட்டு படங்களுக்கு 100% வரியை போடுவதாக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே வெளிநாட்டு பொருட்கள் மீது சகட்டு மேனிக்கு வரியை போட்டதால் உலக வர்த்தகமே முடங்கி போயுள்ளது. இப்படி இருக்கையில் தற்போது ஹாலிவுட் படங்களை தவிர்த்து மற்ற சினிமாக்களுக்கு வரியை போட்டிருப்பது விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. நான் அதிபராக வந்தால் அமெரிக்கா தான் முதல் என்கிற கொள்கையை அமல்படுத்துவேன் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். அதிபரான பிறகு சில விஷயங்களையும் அமல்படுத்தினார். இப்படி வந்ததுதான் பரஸ்பர வரி. அதாவது அமெரிக்காவுக்கு மற்ற நாடுகள் எவ்வளவு வரியை போடுகிறதோ அதே அளவுக்கு அமெரிக்காவும் வரியை போடும். இந்த வரி நேற்று வரை தொழில்துறைகளுக்கு மட்டுமே இருந்தது. இன்று அது சினிமா துறையிலும் அமலாகியுள்ளது. இது பற்றி பேசிய ட்ரம்ப், அமெரிக்க திரைப்படத்துறை வேகமாக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பிற நாடுகள் நமது ஸ்டுடியோக்களை பயன்படுத்திக் கொள்கின்றன. ஹாலிவுட் பகுதி பகுதியாக சிதைவுண்டு வருகிறது. இது யதார்த்தமாக நடப்பதாக தெரியவில்லை, வேணுமென்றே செய்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா இது தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல். சினிமா தானே என்று நம்மால் சும்மா இருந்துவிட முடியாது. நாளைக்கு வேறு துறைக்கு இதே நிலைமை வரலாம். எனவே வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்டு இங்கு திரையிடப்படும் அத்தனை படங்களுக்கும் 100% வரி விதிக்கப்படும். இதற்கான உத்தரவை வணிக வர்த்தகத்துறை அதிகாரிக்கு பிறப்பித்திருக்கிறேன். நம்மூரில் திரும்பவும் சினிமா தயாரிப்போம் என்று கூறியிருந்தார். இந்த வரி சீன திரைப்படங்களை மையப்படுத்தி தான் இருக்கின்றன என நிபுணர்கள் கூறுகிறார்கள். அதாவது சீன திரைப்படங்கள் கடந்த ஆண்டு அமெரிக்காவில் சக்கை போடு போட்டன. ஆனால் ஹாலிவுட் திரைப்படங்கள் வழக்கமான கதைகளை கொண்டு அரைத்தமாகவே அரைத்து கொண்டிருந்தன. எனவே இதன் வருமானம் தொடர்ச்சியாக சரிய தொடங்கியது. இது மட்டுமல்லாது ஹாலிவுட் திரைப்படத்துறையின் எழுத்தாளர்கள், கலைஞர்கள் மற்றும் பணியாளர்கள் சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் இறங்கினர். இவையெல்லாம் ஹாலிவுட் துறைக்கு சவாலை ஏற்படுத்தியது. எனவே தான் ட்ரம்ப் வரியை போட்டிருக்கிறார். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனுஷனை கடித்த கதையாக திரைப்படத்துறையிலும் ட்ரம்ப் கையை வைத்திருக்கிறார். சீனாவும் இந்த விஷயத்தில் ஒன்றும் லேசப்பட்ட ஆள் கிடையாது. தங்கள் நாட்டில் தாங்கள் தயாரித்த படங்களுக்கு 80% ஒதுக்கியிருக்கிறது. குறிப்பாக ஹாலிவுட் படத்திற்கு தியேட்டர்கள் குறைவாகவே ஒதுக்கப்படுகிறது. இதெல்லாம் அமெரிக்காவை கடுப்பாக வைத்திருக்கிறது. இது ஹாலிவுட் வருமானத்தையும் பாதித்தது. இந்த காரணங்கள் தவிர ஸ்ட்ரீமிங் துறையின் வளர்ச்சியும் ஹாலிவுட்டை பாதித்திருக்கிறது. குறிப்பாக ஓடிடியில் வெளியாகும் தொடர்கள் ஹாலிவுட் படங்களுக்கு சவாலாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update. வணக்கம் சென்னை வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 பவர்ட் பை கிரெடில்லா. மே 10ஆம் தேதி சென்னை சிட்டி சென்டர் எக்மோர் ரேடிசன் ப்ளூ ஹோட்டலுக்கு வாங்க. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை.